இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோங்க. வாங்க விஷயம்னு பார்க்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. முட்டையை ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுங்க. இந்த மைதா மாவு போட்டால் தருங்க மசாலா பிரியாமல் இருக்கும், அதுக்காக போடுறது. 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூளுங்க. இந்த சோம்புத்தூள் போட்டால் தான் மணமாக இருக்குங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் காரம் தேவை அப்படின்னா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் முட்டையை ஊற்றிருக்கிறேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக ஊற்றிக்கலாங்க. மசாலா கலந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. நான் மீன் போடுறப்போ அது லைட்டாக தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதனால் லைட்டாக லூஸ் ஆகும். ஆனால் இந்தளவுக்கு மசாலா கலக்கி வச்சுக்கோங்க. மீன் உப்பு போட்டு கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். மீன் இந்த மசாலாவில் போட்டுக்கலாங்க. உப்பு லைட்டாக உரப்பாக இருக்கணுங்க அந்த மசாலில். அப்போ தான் 1 மணி நேரம் ஊறுறப்போ அது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மீனாக மசாலா தடவி வச்சிடலாங்க. நான் எல்லா மீன் தடவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாங்க. கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் புழிஞ்சிக்குங்க. நல்லா கலக்கிடலாம். மசாலெலாம் கலந்து வச்சுட்டேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டேன், கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மிளகாத்தூள். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, அளவாக இருக்கும். இது 1 மணி நேரம் ஊட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் மசாலில் 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. மீன் அப்படியே போட்டுடலாம். மிதமான தீயிலேயே 5 நிமிஷம் விடுங்க. நம்ம வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம திருப்பிடலாம். அப்படி மெதுவாக திருப்புங்க, இல்லாட்டி எண்ணெய் தெரிச்சிடும். பாருங்கள், திருப்பி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு, வெந்துருச்சு மீன். நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.